ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி கோல்கேட் டியூப்ஸ், எம்டி கோல்கேட் டியூப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த டியூபெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி தான் போட்டுருவோம். இந்த டியூபை சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிசர்லாம் ஹேண்ட்பேக்லலாம் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கை வச்சு எடுக்கும்போது நம்ம கைகளில் குத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்கேட் டியூப்பை கட் பண்ணிவிட்டு அந்த சிசருடைய முனையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம எப்படி கை வச்சு எடுத்தாலும் சிசர்னால் கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பர்ஸில் கூட இந்த மாதிரி அழகாக நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க சிசர்னாலும் ஹேண்ட்பேக்லேயும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி கிச்சனில் நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா, அடுப்புடைய கேஸுடைய அந்த பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரைபடைஞ்சு போயிருக்கும். அந்த பிளேட்ஸை நான் இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஈஸியாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 மூடி அளவுக்கு ஃப்ளோர் க்ளீனர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் நம்ம தனியாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கடைசியாக அந்த டியூப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி அந்த டியூப்பில் வாஷ் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சொம்பு அளவுக்கு ஹாட் வாட்டர் நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ½ லெமனை இது கூடவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதிலே போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேஸுடைய பிளேட்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன், ஃப்ளோர் க்ளீனர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும், கையே வலிக்கும். அதே மாதிரி கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது, அதே நேரத்தில் ஈஸியாக கை வலிக்காமல் லேசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும், பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், புதுசு மாதிரி மாறிடுச்சு. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 பிளேட்ஸையுமே அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஜஷ்வந்த், அன்னபூரணி, கணேசன், சாந்தி, கனகவல்லி, கோகிலா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். அதுக்கே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடுதுங்க. நீங்களும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கேஸ்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பிளேட்டை மட்டும் இல்லை, அந்த கேஸுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டியும் இந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு பிளேட் மட்டும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். கேஸுடைய மற்ற பார்ட்ஸையும் இந்த தண்ணியிலே தான் நான் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியும் வீணாக்காமல் இந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் நீங்கள் இந்த தண்ணியிலே ஊற வச்சு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 கப் ஃப்ளோர் க்ளீனர், ½ லெமன்னு, கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு, இந்த 3 பொருட்களையும் நல்லா ஆட் பண்ணி ஹாட் வாட்டரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை ஊற வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி இருந்த அந்த கேஸ் பிளேட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாற்றியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விஸ்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையெல்லாம் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு
இதுக்கு மேலே ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இதுக்கு பேக் சைட்லேயும் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் இருக்கும், அதை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வந்து ஒரு 1/4 கப் இருந்தால் போதும், நிறையெல்லாம் தேவைப்படாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இதை வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல இதை வந்து ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கீங்களா அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பசத்தன்மை பேக் சைடில் இருக்கும் அப்படின்றதால நீங்கள் பீரோவில் கூட அழகாக இந்த மாதிரி அந்த டோரில் சைடில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் நம்ம கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த கம்ஃபர்ட்டுடைய ஸ்மெல் எப்போவுமே இருக்குங்க. ஸோ துணியில் நம்ம கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்மெல் வந்து துணிகளில் நல்லாவே பரவி இருக்கும். நம்ம துணி யூஸ் பண்ணும்பொழுதும் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் அந்த பீரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. விஸ்பரும் கம்ஃபர்ட்டும் இருந்தால் போதும், சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா வாசனையான ஷாம்பு ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷாம்பை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கிறதால ஜிப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கழண்டு இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிப் வந்து நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குங்க நம்ம கழட்டுற வரலும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதுங்க. அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி இந்த ஜிப் வந்து கழலாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து இருக்குங்க, 2 ஒரு ஹோல்ஸோ இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஹோல்ஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ணலாம், நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஜிப்புடைய ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜிப்பில் லாக் பண்ணிவிட்டு ஜிப்பு போட்டு விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டனில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டனை வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா கழண்டு வரவே வராது. ஸோ ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பை கழலாமல் அப்படியே லாக் பண்ணி வைக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து அந்த ரப்பர் பேண்டை எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ஜிப்பையே கழட்ட முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐ ட்ராப்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த பாக்ஸை தூக்கி போட்டுருவோங்க. அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸை சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் கொண்டு போகக்கூடிய எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போட்டு நம்ம கொடுத்து விடலாம். ரொம்பவே ஆசையாக எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றதால குழந்தைங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி இதிலிருந்து ஷார்ப்னரோ எரேசரோ எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. சின்ன பென்சில் கூட போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் இந்த பாக்ஸில் தேவையான ஸ்லைட் பின்னு, குஷி கிளிப்ஸு, இயரிங்ஸு, பொட்டு, ஏர் பேண்ட், சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம எப்போவாச்சும் அவசரத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த பொருட்கள்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை அழகாக நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பொட்டு வைக்காமல் போயிடும், இல்லை வந்து பூ வைக்காமல் போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸை இதுக்குள்ளே நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். ஸோ நிறைய திங்ஸை நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலையும் ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள்.
பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.